அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வேலு ரிஷா. இந்த காணொலியில நம்ம என்ன பேச போறோம் கூடிய பெரும்பாலும் சபைகளை நடத்தவே முடியல. எதனால பாத்தீங்கன்னா இந்து மதத்தினர் பாத்தீங்கன்னா தாக்குதல் அதிகமாகவே நடத்தினுக்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை எதுவுமே கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு முன்னுரிமை கொடுத்தாலுமே நம்மளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு ஆக்ஷனோ இல்லை எந்த ஒரு ஸ்டெப்போ எது எடுத்தாலுமே இந்துனருக்கு மட்டுமே கொடுக்குறாங்க எல்லா முன்னுரிமையும். ஓகேவா? சொந்த இடத்துல நம்ம கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆராதனையா இருக்கட்டும், சபையே இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னா நம்ம நடத்தினாலும் கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் சொல்றாங்க எம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க. ஆனா நம்ம விதத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், அது தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை நடத்த முடியல. அதே ஒரு பாடல் பாடி ஒரு தெருவில் போறதுக்கு அதுக்கு பர்மிஷன் வாங்கலாம். பர்மிஷனும் கொடுக்கறது இல்லை. அப்படி நம்ம பர்மிஷன் கொடுத்தாலுமே பிற மதத்தினர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அடிக்கிறதோ உதைக்கிறதோ அதுக்கு பாத்தீங்கன்னா சபையை நடத்தக்கூடாது. சபையை நடத்தின்னு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சபையை நடத்துறாங்கன்னா அந்த சபை நடுவுலயே போயிட்டு அந்த போதகரை அடிக்கிறதா இருக்கட்டும், சபை மக்களை அடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அந்த ஓட்டு உரிமை, அந்த ஓட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஓட்டு போட்டுங்க உங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நல்லா பிரைன் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த ஒரு அரசாங்கமும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு உதவியும் கிறிஸ்தவர்களுக்கு பண்றதில்லை. அதோட கிறிஸ்தவர்கள் அவங்க இடத்துல அவங்களே அந்த சபையை நடத்தினாலுமே அதுக்கு அதிக ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு நீங்க ஒத்து போனா மட்டும்தான் உங்க சபையை நாங்க நடத்துறதுக்கான ஒரு அனுமதியை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே ஒரு ஹிந்து எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் சரி, கோயில் பட்டான்றா இல்லை, எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே சரி, அவங்க எந்த ஒரு கோயிலை கட்டிக்கலாம். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனா அது அவங்க நிலமா இல்லைனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்கு. ஓகேவா? அதே கிறிஸ்தவர்களுடைய இடத்துல கட்டுறோம், அதுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு எதிர்ப்பு கொடுக்குறீங்க. கேட்டா எம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? இதுல வேற கிறிஸ்தவர்கள் ஒரு ஓட்டுக்காக கிறிஸ்தவர்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நாங்க எது மாற்றுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் தான் போட்டு அந்த ஓட்டு கிறிஸ்தவர்கள் கிட்ட வாங்குறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்றீங்க. அது ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதோட பாத்தீங்கன்னா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை தலைவர்களா பேசினுக்கிறாங்க. ஓகேவா? அவங்க தலைவர்களா பேசுறது ஒரு பிறரை யாரையும் பாதிக்கப்பட போறது இல்லை. ஒரு கிறிஸ்தவனை தான் பாதிக்கப்படுறானே சரி, உங்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல மாற்ற முடியாது. ஓகேவா? நீங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல மாற்றம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சபையை வைங்க. சபையை வச்சுட்டு சபையை நடத்தி பாருங்க. அப்பதான் அந்த சபையோட வலியை தெரியும். அதை விட்டு ஒரு சபையை நடத்திங்கிறாங்கன்னா ஒரு சிறிய பாவமா இருக்கட்டும், ஒரு பாவமா இருக்கட்டும், பாவம் செஞ்சுட்டா கூட ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு அவர் மன திரும்பி வாழறாங்களே வச்சுக்கோங்க. அப்படி வாழும்போது உனக்கு அந்த பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சில கூட்டங்கள் இருக்கு. ஓகேவா? அந்த பாவ மன்னிப்புன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அந்த ஆண்டவரையே கொடுக்கும்போது ஆண்டவரே இவங்க கேட்பாங்க பொழுது, ஆண்டவரே நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்காதீங்க, சமுதாயம் தான், இந்த சொசைட்டி பப்ளிக் தான் அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கணும், நீங்க தான் அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற இந்த சில கேங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேங்ஸை பத்தி நம்ம சொல்ல விரும்பல. சபையா இருக்கட்டும், இல்ல ஒரு அமைப்பு ரீதியா இருக்கட்டும், ஒரு அமைப்பு ரீதினா ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அவங்க விசாரிச்சு இது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு நடந்தா இங்க இப்போ ஒரு சபை இடிக்கப்படுதுன்னா எல்லா சட்ட ரீதியான உதவிகளும் செய்யறாங்க ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தலைக்குறைவா பேசுறாங்க.
இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ்லாம் பண்றவங்க. ஓகேவா, நீங்க ஒரு அமைப்பை நடத்தி பாருங்க, அப்பதான் அந்த அமைப்போடைய அருமை தெரியும். அதை விட்டுட்டு இந்த அமைப்பு இருக்கிறவங்கள தலைக்குறைவா பேசுறதா இருக்கட்டும், ஒரு போதகரா இருந்தா அந்த போதகர் தப்பு செய்து மன திரும்பி வாழ்ந்தாலுமே சரி, அதுக்கான ஒரு சான்ஸை கொடுக்கறது இல்லை. அந்த சான்ஸை கொடுத்தாலும் ஆண்டவரே அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தாலும், ஆண்டவரே நீங்க அந்த பாவ மன்னிப்பு கொடுக்காதீங்க, உலகம் தான் அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்ற இந்த சமுதாயத்துல அந்த யூடியூபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அதோட எதுக்கு அந்த குழப்பம் தெரியல. ஓகே, ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிக பேர் அடிக்கிறாங்க, அடிச்சு ரத்த சாட்சியம் மறிக்கிறாங்க, நடக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகேவா, அது ஒரு கண்டென்ட்டா போடுங்களேன். ஓகேவா, அதை பார்க்கலனாலே சரி, அது ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவனை போடுங்க, அதை பத்தி பேசுங்க, அது வைரல் ஆக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்தியாவில பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம போடுறாங்க, இந்த போடுகர் சரியில்லை, அந்த போடுகர் சரியில்லை, ஓகேவா, நீங்களே சரியில்லை நான் சொல்றேன். ஓகேவா, அதனால மற்றவர்களை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி ஊழியம், கிறிஸ்தவர்கள் ஊழியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்களே சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அமைப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் போராடி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஜஸ்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவர்களை தலைக்கருவா பேசுறதுக்கு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதே ஒரு கிறிஸ்தவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சபையை இடிச்சிருக்கிறாங்க. அந்த சபையோட லிஸ்ட் பண்ண சொன்னாங்களாம், யாரு இடிக்கிறாங்க, எந்த மதத்தினர் அந்த சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, எந்த கட்சிக்காரங்க அந்த சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா போடுறது இல்லை. கிறிஸ்தவர்கள் பாஸ்டர் இந்த சபையில நடத்துறாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கண்டென்ட்டை போறதுக்கு மட்டும் அப்படியே அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அவங்க அவங்கள விட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு உதவி பண்றது இல்லை. ஒரு கிறிஸ்தவர்கள் அடி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நண்பனா அவங்களுக்கு நிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு போதகரை தலைகுறைவா அவங்க ரத்தத்தை உயிர் வரைக்கும் ரத்த காட்டிட்டு மாரி அவங்கள ஊடகத்துல. ஓகேவா, அதை நம்ம கேட்டோம்னா வச்சுக்கோ, நீ என்னப்பா நீ பெரிய களத்துல இறங்கி அப்படியே பேசுறியா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, என்னால பேசதான் முடியும், உங்களால செயல இறங்க முடியும். ஓகேவா, நீங்க யூடியூப் வச்சுக்கிறீங்க, ரெகுலரா வீடியோ போட்டுங்கிறீங்க, அதனால அது உங்களால செயல்படுத்த முடியும். நீங்க செயல்படுத்தணும்னு நினைச்சா செயல்படுத்த முடியும். அதை விட்டு கிறிஸ்தவர்கள் இதுங்க தலைவர்களா பேசிக்கணும். அது ஒரு அமைப்பு வராங்கன்னா அந்த அமைப்பை தலைவர்களா பேசிக்கிறாங்க. ஓகேவா, அமைப்பு தவறான ஒரு அமைப்பா இருந்தா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு பப்ளிஷ் பண்றது இதுதான் எவ்வளவு தவறான விஷயமா இருக்குது. ஓகேவா, அப்படி அவர் அந்த தவறை பண்ணியிருந்தாருன்னா ஆதார ரீதியமா அது பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேவா, அது தவறே இல்லை. அதோட அவர்கிட்ட கேட்டு பர்மிஷனோட நீங்க இது பண்ணுங்க. ஒரு பர்சனல் இஷ்யூ நபர்கிட்ட கேட்காம அதை உலகத்துல காட்டுறது ரொம்ப தவறான விஷயம். ஓகேவா, அதுவும் நீங்க பிற மதத்தினரோ எது கிறிஸ்தவர்களே தலை குறைவா பேசிக்கிறீங்க. ஓகேவா, அதிக இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்னாலதான் அந்த கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்படுது. ஆனா அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறானாலே சுத்தமா தெரியல. ஓகேவா, கிறிஸ்தவர்களுக்குள்ள அதிக ஓநாய்ங்க புகுந்து இருக்கிறாங்க. அந்த ஓநாய் கூட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல சில கண்டென்ட் போடுறான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை தலைவரவா பேசி போட்டு அது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த சம்பாதிப்பு அவங்க கையில நிற்காது. ஓகேவா, அது ஒரு நியாயமா அந்த ஒரு பணத்தை அவங்க எடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் அவங்க கையில நிற்கும். மற்ற கிறிஸ்தவர்களை தலைவரவா பேசி அது மூலியமா அவங்களுடைய வயிற்றுச்சல் தான் அது பார்த்தீங்களா, அது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது எப்பவுமே அந்த காசு அவ்வளவு சீக்கிரத்துல நிற்காது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க, அந்த ஒரு விஷயத்த அந்த யூடியூபர்ஸ்லாம் எதுவுமே பேசுறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு அமைப்பை திட்டுறதோ இல்ல ஒரு போதகர் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த போதகருக்கு கண்டிக்கிறது கூட இல்லை. இயேசுவே மன்னித்தாலுமே, இயேசுவே நீ மன்னிக்காத மக்களான நாங்க மன்னிச்சாதான் அவர் மன்னிக்க முடியும்னு சொல்ற இந்த கால ஜென்ரேஷன்ல யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன தெரியாம பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல தான் பேசினுக்கிறாங்க.
அவங்க தான் வந்து எப்போ மனமாற்றம் அடைய போறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கிறிஸ்தவர்களானே சில சந்தேகத்துல இருக்கு. சில வசனங்கள்லாம் வச்சுக்கின்னு நானும் ஒரு கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிட்டு வந்து அந்த யூடியூப்ல வந்து போட்டுங்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து மனமாற்றம் அடைய வேண்டும். ஏன்னா அவங்க ஒரிஜினலாவே கிறிஸ்தவர்களான என்று எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. உங்களுக்கும் சந்தேகமா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வர அவங்க மேல இருக்கிறாங்கன்னு. ஒரு சபையை நடத்தக்கூடாதுன்னா அவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு நபரா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான ஒரு குரல் கொடுக்காம அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி போதகர்கள் எதனா பழைய தவறுகள் பண்ணினாங்கன்னா அதை வந்து தோண்டி எடுத்து இது மாதிரி நீ பண்ண பாவங்கள் பாரு, அதுக்கான மன்னிப்பு வந்து பப்ளிக்ல கேளு, அதை சொல்றதுக்கு நீ யாரு, ஓகேவா? அது மாதிரி வந்து நாங்கன்னா அதுக்கான மன்னிப்பை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க வந்து நியாயம் தீர்க்க தேவையில்லை யூடியூபர்ஸ், ஓகேவா? கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை வந்து அதே அவங்கள வச்சு ஓட்டி ஒரு மனுஷங்களை இருக்கிற மொத்தத்தோட ரத்தத்தையும் உறிஞ்சி அவனை கொண்டுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. அது மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களால உருவாக்கவும் முடியாது, ஒரு சபையை உங்களால கட்டவும் முடியாது. கட்டின சபை ஊழியர்களை வந்து மட்டம் தட்டி அவங்கள வந்து முடிச்சிடவும் தெரியும். ஆனா ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களால உருவாக்க முடியாது. அப்படி நீங்க ஒரு ஊழியக்காரரை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க ஒரு கனவுல தான் உருவாக்கணும், ஓகேவா? எந்த ஊழியக்காரனும் வந்து பாவம் இல்லாம ஒரு மன திரும்புதல் இருந்தவனே தான் அவங்க பாவத்தை பழைய பாவங்களை அறிக்கை விட்டுதான் ஒரு போதகராக வந்திருப்பாங்க. அதை விட்டு அந்த பழைய பாவங்களுடைய வீடியோஸ் ஆகட்டும், போட்டோஸா இருக்கட்டும், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அது மூலியமா சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்க. அவங்களே ஊழியத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அதுதான் அவங்களுக்கு தேவன் வந்து அவங்க போஷிக்கிறாரு. அந்த பணத்தை எடுத்து வந்து நீங்க வந்து அதை வந்து சொந்த கொண்டாடணும்னு எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. அது அவங்களுக்கு தப்பு தப்பா பேசி அவங்க ஊழியத்தை வந்து நடக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இஷ்யூ தான் பண்ணிருக்கிறீங்க. இதுக்கான சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கே இந்த இந்தியாவில வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை இல்லாத போது கிறிஸ்தவர்கள் போறதுக்கான சட்ட நடவடிக்கை இருக்குது, ஓகேவா? நீங்க வந்து எப்ப மனம் திரும்ப போறீங்கன்னு எனக்கு தெரியல. மனம் திரும்பினா கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது அந்த விஷயங்கள் வந்து ஒரு வீடியோஸா நீங்க போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் விடை பெறுவது உங்கள் வேலூர் ஈசா.